கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான டே. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது ஏன் ஹாப்பின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்டே டியூன். கொரியர் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. இல்லை பிரியா, ஒரு கொரியர் வரணும். அட்ரஸ் ஓலிஷேரி. அതെ അതെ അതെ. தேங்க் யூ. சைன் பண்ணல. சைன். ஆனால் முன்னாடி வர்றது பெரிய பாக்ஸாக இருந்தது, இப்போ தெரியல எனக்கு. சின்ன பட்டன் ஆக்கிட்டேங்க. அன்பாக்ஸ் பண்ணலாமா? இது ஆக்சுவலி என்னோட 4 years ஆஃப் ஒர்க். 2021 தான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு 5-6 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் என்னடா இது வியூஸே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபெட்டப் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 2022 மறுபடியும் கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் வியூஸே வர மாட்டேங்குதா அப்படின்னு விட்டுட்டேன். 2023 அகெயின். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்வால்வ்டாக நான் வ்ளாக்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு அப்படி மானிட்டைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது ரெகுலராக நான் வீடியோ போட ஆரம்பித்தேன், போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு மெயினான ரீசன் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி. ஹஸ்பண்டோட ஃபேமிலின்னா ஹஸ்பண்டும் சேர்த்து தானே? ஹஸ்பண்டோட ஃபேமிலின்னு தான் சொன்னேன். ஹஸ்பண்டோட ஃபேமிலின்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலியே இல்லடி. ஹஸ்பண்டோ இருந்து தானே ஹஸ்பண்டோட ஃபேமிலி. என்னடா இது? அவங்க தான் என்ன புஷ் பண்ணி வீடியோ எடுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட். ஸோ நீ சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன்ப்பா. அதுக்குள்ளே ஏன்ப்பா இது பண்ணுற அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே அதில் ஆக்டிவாக ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்யாணம் வரைக்கும் நான் வேலைக்கு போயிருந்தேன். வேலையும் பார்த்துட்டு வீடியோஸும் எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண எனக்கு என்னால் முடியல. பண்ணுறவங்க இருக்காங்க, பட் நான் கொஞ்சம் லேசி. அதனால் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய வாட்டி நான் கிவ் அப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரி ஃப்ரீயாக தானே இருக்கோம், நீ பண்ணு, வீடியோஸ்லாம் பண்ணு, எதுக்கு சேனல் வச்சுட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்னும் புஷ் பண்ணதால் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு டூரு அந்த மாதிரி எடுத்து அப்படியே நவம்பர் ஒரு டிசம்பரில் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ டன்டடைன். ஏய் வாவ், இது யூடியூபு ப்ளே பட்டனை ரொம்ப சுருக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா பெருசாக இருந்தது. பெருசாக பார்த்துருக்கியா? வீடியோஸில் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன்ல, பெருசாக இருக்கும். இது ரொம்ப சுருக்கிட்டாங்க, இப்போ பாதி ஆகிட்டானுங்க, காசு கட் பண்ணுறானுங்க. இது எனக்கு ரொம்ப, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, எதையோ சாதிச்ச வெறின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ரொம்ப 4 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆகி அதை கிவ் அப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றதை எனக்கு இந்த யூடியூப் தான் கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நான் அவ்வளோ 4 இயர்ஸாக அதை ஸ்டாப் பண்ணி அப்புறம் 2 வீடியோ போடுவேன், வியூஸே வரலன்னு ஸ்டாப் பண்ணுவேன்.
அப்புறம் நான் கண்டினியூஸாக அதுக்காக எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுலேருந்து growth வர ஆரம்பிச்சுது. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நிறைய என்னை சப்போர்ட் பண்ணி கோல்டன் ப்ளே பட்டனும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.